ஆணவம் அப்படின்ற சொல்லு எங்க இருந்து வருதுன்னா, நான் காதலை ஒரு திரைப்படமாக எடுத்தால் கொண்டாடுகின்ற இந்த சமூகம் நிஜத்துல காதல் பண்ணா கொலை பண்றான் அப்படின்னா, இப்பவும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு குரல் வரல. இந்த கவினுடைய படுகொலைக்கு ஒரே ஒரு குரலாவது எங்கேயாவது இருந்து வரும் நானும் பார்த்தேன். தன்னை நடுநிலையாளர்னு சொல்லிக்கிற பத்திரிகையாளர்கள், தன்னை நடுநிலையாளர்கள் சொல்லிக்கிற அரசியல்வாதிகள் ஒருத்தனாவது இந்த ஆணவ படுகொலை தப்புங்க, இது நடக்க கூடாதுங்க அப்படின்னு வந்திருக்கணுமா இல்லையா? ஒரு இந்து குடும்பத்துல போய் நீங்க அல்ல ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆணை போய் காதலிச்சிருந்தா நீங்க விட்டுருவீங்களா அப்படின்னு 4 முட்டா போய் இதுக்கு கீழே கமெண்ட் போடுவோம். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்குன்னே ஒரு 4 முட்டா போயிருக்கான் வருவான். கவின் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில இருந்து கவினை வெட்டி கொண்டிருந்தாங்கன்னா கிளம்பியிருப்பாங்க. இன்னைக்கு பூரா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பூரா பேர் திரண்டு வாரீர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர ராஜா சர்மால இருந்து ஒரு 40 வீடியோக்காரங்க இருக்காங்க, இதுக்கிட்டே இருக்காங்க. டெல்லியில இருந்து தான் பேசுவாங்க. சின்ன சின்ன குழுக்களா இருக்கக்கூடிய சாதிய தலைவர்கள் எந்த பொது நிகழ்வுக்கும் பொது பிரச்சனைக்கும் மக்கள் போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. அவர்களை கவனிச்சீங்கன்னா தெரியும். 8 வழிச்சாலை எதிர்ப்புக்கு இந்த சின்ன சாதிய தலைவர்கள் வரமாட்டாங்க. நீட்டினோ ஸ்டெர்லைட் ஆலை போராட்டமா அவங்கள நீங்க பார்க்கவே முடியாது. அவங்கள எப்பெல்லாம் பார்க்கலாம்னா, எங்க தலைவர் மேல எங்க சாதிய தலைவர் மேல செருப்பு மாலை போட்டாங்க, எங்க தலைவர் சிலை அசிங்கப்படுத்தப்பட்டது, இப்பெல்லாம் நிற்பாங்க. இப்ப என்னை கேட்பாங்க, நீ சாதியை பத்தி பேசுற, நீ மதமா நிக்கிற அப்படின்னு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மதம் இந்த மனிதனை நேசிக்கிறதை தடுக்குதுன்னா இந்த மதத்தை விட்டு வெளியில வர தயாரா இருக்கேன். நான் எப்பவுமே தயாரா இருக்கேன். இன்னைய சக மனிதனை நேசிக்கிறதுக்கு அது தடையா இருக்கும், சக மனிதனை கொல்லுவதற்கு அது என்னை தூண்டுதுன்னா அந்த மதம் எனக்கு தேவை.